இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வீர்கதா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் 5.0. இது வரைக்கும் 4 எடிஷன் முடிஞ்சிருச்சு. இது 5.0. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ சப்மிஷன் வந்து 10ஆம் தேதியே திறந்தாச்சு. 10ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து mygov.in இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு வீர்கதான்னு போட்டிங்கன்னா அதில் இந்த வந்து ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இது எப்படி நம்ம சப்மிட் எப்படி பண்ணுறது, நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு என்னென்ன டாபிக்ஸ் அண்ட் கேட்டகரிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா டாபிக்ஸ் அண்ட் கேட்டகரிஸ், அதை கிளிக் பண்ணோன்னா அதுக்கு போயிடுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்ரேட்ரி ஸ்டேஜ், அது வந்து 3rd to 5th இருக்குது. போயம் ஆர் பேராகிராஃப் இன் 150 words, பெயிண்டிங் ஆர் ட்ராயிங். ஓகேவா. அடுத்து அது சஜஸ்டிவ் டாபிக் தான், இதுதான் பண்ணணும்னு இல்லை, அதுக்கு ரிலேட்டடாக நம்ம பண்ணலாம். மை ரோல் மாடல் இஸ் கேலண்ட்ரி அவார்ட் வின்னர். இது வந்து கேலண்ட்ரி அவார்ட் வின்னர்ஸுக்கு பற்றி மட்டுமே இந்த காம்படிஷன். நமக்கு வீர்காதா அப்படின்றது என்னது, வீரர்களுடைய அவங்க செஞ்ச செயல்களை பற்றி பெருமைப்படுத்துறது தான். இப்போ கேலண்ட்ரி அவார்டு வந்து என்ன, ஸோ அவங்கக்கிட்ட நான் என்ன வேல்யூஸ் கற்றுக்கிட்டேன் அப்படின்றது தான் 3rd to 5th வரைக்கும். அடுத்தது 6th ஸ்கூலில் பார்த்தோன்னா போம் பேராகிராஃப் 300 wordsக்கு, பெயிண்டிங் ட்ராயிங், மல்டிமீடியா ப்ரெசன்டேஷன், ஷார்ட் வீடியோ, ஆங்கரிங். அந்த ஷார்ட் வீடியோ எப்படி இருக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆங்கரிங், ஸ்டோரி டெல்லிங், ரிப்போர்ட்டிங், இது எல்லாத்துக்குமே அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மிடில் ஸ்கூல் பார்க்கும்போது 300 words. இதே செகண்டரி ஸ்டேஜ் 9th to 12th பார்க்கும்போது 750 words இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்தோன்னா எல்லாம் அதே தான் இருக்குது. ஆங்கரிங், ஸ்டோரி டெல்லிங், ரிப்போர்ட்டிங். பட் டாபிக்ஸ் பார்த்துக்கோங்க. மிடில் ஸ்கூலுக்கு கேலண்ட்ரி அவார்ட் வின்னர் gave the supreme sacrifice for our nation. If given a chance for keeping his or her memory alive, I would like to. நான் என்ன பண்ண போகிறேன், அவங்களோட ஞாபகம் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன். இப்போ நான் அதை சொல்லும்போது என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அந்த அமரன் படம் சொன்னேன். அப்புறம் விக்ரம் பத்ராவோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி ஒரு ஹிந்தி படம் வரும், அதை பற்றியும் நான் பசங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதில் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இல்லையா பசங்களுக்கு, சொல்லும்போது என்ன பண்ணணுன்ற ஒரு தெளிவு இருக்கும். ஸோ செகண்டரி லெவலில் வந்து த இன்டாமிட்டபிள் ஸ்பிரிட் அண்ட் மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் த வாரியர்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது பட் நாட் ரெஸ்ட்ரிக்டட். எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க, அதுக்காக இவங்கள பற்றி தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கிங் கரவேலா ஆஃப் கலிங்கா, பிருத்திவிராஜ் சௌஹான், சிவாஜி, வாரியர்ஸ் ஆஃப் 1857 நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸு, இந்த வேலூர் புரட்சி, அதை பற்றியெல்லாம் அங்கே போராடினவங்கள பற்றியெல்லாம், இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ட்ரைபல் அப்ரைசிங் எக்ஸெட்ரா. ஸோ ரைட் அபவுட் எனி ஒன் வாரியர் ஹூ இன்ஸ்பயர்ஸ் யூ த மோஸ்ட். அடுத்தது அந்த டைம் லைன்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவை வந்து 31st October வரைக்கும் நமக்கு வந்து டைம் லிமிட் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ அதுக்குள்ளே நம்ம சப்மிட் பண்ணணும். இது வந்து ஒரு லெவல் இருக்குது, ஓகேவா. ஒரு லெவல்லையும் நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவால்வேஷன் இதுலேயே போய் பார்த்திங்கன்னா வந்து எப்படி இவால்வேட் பண்ணுவாங்க. ஸோ ரிவார்ட்ஸ் தான் நமக்கு தேவை இல்லையா. ஸோ ரிவார்ட்ஸில் பார்த்திங்கன்னா தேர் வில் பி வின்னர்ஸ் அட் எவ்ரி லெவல்லாம், ஓகேவா. இப்போ நேஷ்னல் லெவலில் பார்த்திங்கன்னா சூப்பர் 100, இவங்க வந்து நேஷ்னல் லெவல் வின்னர்ஸ் வந்து சூப்பர் 100 சொல்கிறாங்க. ஸோ ஏர்லியராக வின் பண்ணவங்களுக்கு இதில் ஆப்பர்ச்சுனிட்டி சான்ஸ் கிடையாதுன்றாங்க. ஸோ கேட்டகரி 1 நமக்கு தெரியும் 3rd to 5th 25 winners, கேட்டகரி 2லையும் 25 winners, 6 to 8, கேட்டகரி 3 50 winners சொல்கிறாங்க. அதாவது ஒன்றுத்துலேயும் 9th 10th ஒரு 25, 11th 12th 25. ஸோ ஸ்டேட் லெவல் ஒரு யூடியில் 8 winners, 2 from each category. ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவல் பார்த்தோன்னா 4 winners, 1 from each category. ஸோ ஃபெலிசிட்டேஷன் இருக்குது. ஸோ நமக்கு தேவை வின் பண்ணுறோம். சூப்பர் 100 பார்த்திங்கன்னா certificate will be given by the Ministry of Defence and Ministry of Education of Government of India. ஸோ இது பெரிய ஒரு மகத்தான ஒரு விருது. ஸோ வெப்சைட் ரெஃபரன்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த மந்த் எண்டு வரைக்கும் இருக்குது டைமு. ஸோ ஒரு 30ஆம் தேதிக்குள்ளே முடித்தா கூட 31ஆம் தேதி நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், சரியா. வந்து எங்கள் ஸ்கூலோட இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ எப்படி பண்ணோன்னு சப்மிட் யுவர் என்ட்ரி போயிட்டோன்னா அந்த நுழைஞ்சோடனே சப்மிட் யுவர் என்ட்ரி இருக்கு இல்லையா, அதுக்கு போய்ட்றேன். ஸோ நம்ம வந்து மொபைல் நம்பரு லாகின் வித் ஓடிபின்னு கேட்குது. ஸோ அதுதான் நான் இப்போது பண்ண போகிறேன். இல்லை இமெயில் கூட லாக் பண்ணிக்கலாம், ஓகேவா. எனக்கு வந்து ஆக்சுவலி ஏற்கனவே என்னோடய ஐடி இருக்குது
நான் யூஸ்வலாக mygov.in வந்து எந்த காம்படிஷன் இருந்தாலும் நான் அட்டன் பண்ணுவேன். ஸோ எனக்கு ஏற்கனவே ஐடி இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பர் வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஓடிபி வரும். அதை வச்சு நீங்கள் உங்கள் மொபைல் வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஓடிபி வரும். அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஸ்கூலோடைய யுடைஸ் கோடு கொடுத்த உடனே எல்லா டீட்டெயில்ஸும் அதில் வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். நம்மளோட ஹெச்எம்மோட பேர் ப்ளஸ் அவங்களோட நம்ம ஸ்கூலோட மெயில் ஐடி ரெண்டுமே கேட்குது. ப்ளஸ் ஃபோன் நம்பரும் கேட்குது. ஹெச்எம்மோட ஃபோன் நம்பர், பேர். நான் வந்து என்ன பண்ணேன், எங்கள் ஹெச்எம்மோட பேர் வித் மிஸ்ஸஸ்ன்னு போட்டு நான் அடிக்கும்போது ஒரு டாட் வச்சுட்டு அடிக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ நீங்கள் வந்து அந்த நம்ம இஎம்ஐஎஸ்க்கு நம்ம என்ட்ரி பண்ணுவோம் இல்லையா பேரெல்லாம், அந்த அதுதான் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம அவங்களோட ஃபோன் நம்பரும் மெயில் ஐடியும் போட்டுட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டோன்னா, ஸோ நான் இப்போ எப்போ போனோன்னாலுமே எனக்கு இந்த வீர்காத்தாக்கு போயிட்டேன்னா, ஸோ ஐ கேன் ஜஸ்ட் நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்போது எந்தெந்த கிளாஸுக்கு எவ்வளோ 4 என்ட்ரிஸ் மேக்ஸிமம் ஒரு கேட்டகரியிலும் 4 என்ட்ரிஸ். இப்போ 3rd to 5th எங்கள் ஸ்கூலில் இல்லை. ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு போட்டு காட்டேன். இப்போ கிளாஸ் 3 to 5 போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆக்டிவிட்டியில் போயம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ போயம் கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ ஃபைல் வந்து எப்படி இருக்கலாம் பாருங்கள். அப் டு 4 MB வரைக்கும் இருக்கலாம். ஜேபெக், ஜேபிஜி, பிஎன்ஜி, பிடிஎஃபாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம ஃபைல்ஸ் வந்து எப்படி வேணா இருக்கலாம். அப்புறம் டாபிக், நம்ம என்ன டாபிக் கொடுத்துருக்கோம். அடுத்தது லாங்குவேஜ். ஸோ நான் சொன்ன மாதிரி எந்த லாங்குவேஜில் வேணால் இருக்கலாம் நம்மளுடைய படைப்புகள். தமிழில் கூட இருக்கலாம், இங்கிலீஷில் இருக்கலாம். அப்புறம் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட். அப்போ அப்பார் ஐடியில் இப்போ இல்லை, அது ஆப்ஷனல் தான். அப்போ நேம் ஆஃப் த ஃபாதர், அப்புறம் டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கிளாஸு. ஸோ இந்த 4 பேர் தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன் இல்லையா, 4 என்ட்ரி தான். ஸோ அதில் எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, 50% கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதை கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டா நம்மளது முடிஞ்சிடும். ஸோ இதே மாதிரி தான் எல்லா கிளாஸுக்கும் எல்லா ஆக்டிவிட்டீஸும் இருக்கும். இப்போ 6 to 8 போனேன்னா, ஸோ பாருங்கள், போம், பேராகிராஃப், பெயிண்டிங், ட்ராயிங், மல்டிமீடியா ப்ரெசன்டேஷன், ஷார்ட் வீடியோ, ஆங்கரிங், ஸ்டோரி டெல்லிங், ரிப்போர்ட்டிங் இருக்குது. ஸோ தே கேன் டூ எனி திங். இதில் ஏதாவது பண்ணி தயவு செய்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இதுக்கான தகவல் நிறைய பேருக்கு தெரியல. தெரிஞ்சாலும் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு மட்டும் இல்லை, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கும் இருக்குது. யார் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே அவங்க கேட்பாங்க கவர்மெண்ட்டு, சிபிஎஸ்சி, நான் சிபிஎஸ்சின்னு இருக்கும். நம்ம வந்து நான் சிபிஎஸ்சி கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணட்டும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் இருக்கட்டும்ப்பா. தேங்க்யூ. இப்போ mygov.in வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீர்காத்தா 5.1 டைப் பண்ணாலே இது இன்னோவேட்டிவ் இந்தியன் காட்டுதா. ஸோ அதுக்கு போய் ஸோ அதுக்கு போனோன்னே அங்கே மேலே சப்மிட் யுவர் என்ட்ரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் டு யுவர் mygov அக்கௌண்ட் இருக்குது. ஸோ எதர் இமெயில் ஐடி வச்சோ இல்லை மொபைல் வச்சோ லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா?